ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி வாஞ்சநாதன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பார்ட் 1 வீடியோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பூஜைக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன மாதிரி சித்திரை திருநாளை நம்ம கொண்டாடணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம பூஜையை என்னோட சித்திரை திருநாள் பூஜையை நான் எப்படியெல்லாம் பண்ணேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறீங்க. வாங்க டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மறுநாள் காலையில் வந்து போன வீடியோலேயே சொன்ன மாதிரி நான் வந்து குளிச்சுட்டு நான் வந்து ரெடி ஆகிட்டுருக்கேன். எப்போவுமே ஸ்பெஷல் டே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நம்ம ஸ்பெஷலாக ரெடி ஆகிடணும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலைகள்லாம் பார்க்கணும் இல்லைங்களா? அதெல்லாம் முதல்ல நான் ரெடி ஆகிட்டுருக்கேன். ஸோ நான் ரெடி ஆகிறதெல்லாம் காமிக்க வேணாம்னு நினச்சேன். என் ஹஸ்பண்டும் சீக்கிரமாக எந்திரிச்சு வந்ததுனால சரி ஓகே அப்படின்ற மாதிரி அதையும் நாங்கள் ஷூட் பண்ணோம். என் சிஸ்டர் வந்து மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தா பாப்பாவுக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் பூஜை ரூமில் வைக்கணும் அப்படின்றதுனால முதல்ல போயிட்டு சும்மா சாமியை பார்த்து ஒரு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு குட் மார்னிங் அவங்களுக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் திங்ஸ் எல்லாம் ஒன்றொன்னா எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். பின்னாடி வந்து என் சிஸ்டரும் உட்காந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தான். ஆடாமல் அசையாமல் கலையாமல் கொண்டு போய் வை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தா. சரி அவகிட்டையும் அப்படியே நானும் சிரித்து பேசிட்டு அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒன்று நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்போவுமே ஸ்பெஷல் டேன்னு வரும்போது ரிஸ்க் எடுக்கவே மாட்டேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட தெளிவாக சொல்லிடுவேன், போயிட்டு கோயம்பேட்டில் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தடவை தமிழ் நியூ இயருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சண்டே லீவு, சாட்டர்டே லீவு, மண்டே தான் வந்து தமிழ் நியூ இயரை வந்து நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணோம். 2 நாள் லீவ் இருந்துச்சு. பட் சாட்டர்டே ஃபுல்லாக நான் ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் அப்படின்றது ஃபுல்லாக க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? கொஞ்சம் லாங் லீவ் வந்தால் லேடிஸ்க்கு வேறு என்ன வேலை, வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம், அங்கே இங்கே எல்லாத்தையும் மாற்றி வைப்போம் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். சண்டே ஃபுல்லாக பூஜைக்காக என்னென்னலாம் கிச்சன் க்ளீன் பண்ணுறது, பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால நானும் சொல்லியிருந்தேன் இவர்கிட்ட கொஞ்சம் போயிட்டு வாங்கிட்டு வாங்க கோயம்பேட்டில் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே போகிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, நானும் மறந்துட்டேன், அவரும் மறந்துட்டுருக்காரு. இந்த பூ வந்து நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சண்டே நைட்டு வந்து கொஞ்சம் பூ வந்து வாங்கினேன். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 3 கடையில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி வாங்கினேன். பட் எந்த கடையிலுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லவே இல்லை. எல்லாமே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, வாடி போன மாதிரி இருக்க மாதிரி இருந்தது. பட் ரேட்டு வந்து பயங்கர எக்கச்சக்க ரேட்டு. கொஞ்சம் கூட இமேஜின் பண்ண முடியல. அந்த அளவுக்கு வந்து பூவோட ரேட் வந்து அவ்வளோ ஓவர் ரேட்டாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட்மே சொல்லிட்டு இருந்தாரு, கொஞ்சம் நான் போய் பார்த்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருமே சொல்லிட்டு இருந்தாரு. சரி விடுங்க, இந்த தடவை மிஸ் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் டைம்லேருந்து அதை பண்ண வேண்டாம், நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நானுமே சொல்லிட்டு இருந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டாக பூவெல்லாம் நான் வந்து வாங்கியிருந்தேன். பட் ஆனால் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஏன்னா வந்து நியர்லி உங்களுக்கு சொல்லணும்னா 400லேருந்து ஒரு 500 ருபீஸ் வந்து நான் பூவுக்காக மட்டுமே நான் அன்றைக்கி வந்து செலவு பண்ணேன். பட் அவ்வளோ செலவு பண்ணி திருப்தியாக பூஜை ரூம் வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரொம்ப நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நான் வெள்ளிக்கிழமை பூஜைகளை நார்மல் ஃப்ரைடே பூஜை இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரைடே பூஜையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நிறைஞ்ச பூ போட்டு நான் வந்து விளக்கேற்றுவேன். ஏன்னா யூஸ்வலாக ஃப்ரைடேயில் வந்து குலதெய்வத்துக்கும் ஸ்பெஷலாக பூஜை பண்ணுவேன், ப்ளஸ் வந்து லக்ஷ்மி குபேரருக்கும் ஸ்பெஷல் பூஜைகள் பண்ணுவோம் அப்படின்றதுனால நார்மல் ஃப்ரைடேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நான் நிறைய பூவெல்லாம் போட்டு வந்து சாமிக்கு அலங்காரம் பண்ணுவேன். ஸ்பெஷல் டேஸில் நிறைய பூ அலங்காரம்லாம் நான் வந்து மெயினாக பண்ணுவேன். அதுக்காகவே டைம் எல்லாம் ஒதுக்கி என்ன மாதிரியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நான் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. பட் என் ஹஸ்பண்ட் சொன்னார் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் கூட என் சிஸ்டரும் வந்து பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஓகே தான், நீ வந்து ஃபீல் பண்ணாத, நல்லா தான் இருக்குது, ரொம்ப இதுவாலாம் இல்லை அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்லிட்டு இருந்தா. அவள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங்கே வந்து அவங்க வீட்டில் எல்லாமே வந்து பண்ணிட்டான். காலையில் சொல்லப்போனால் 6 to 7 அவள் வந்து எல்லா வேலைகளையுமே வந்து பூஜையே முடிச்சிட்டா. கம்ப்ளீட்டாக பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அவளுக்கு என்னென்னா கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தோணியிருக்கு போல். ஸோ அவள் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டான். இந்த மாதிரி இல்லை அக்கா மிஸ் பண்ணுவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து அவள் பூஜையும் முடிச்சுட்டு அவங்க மாமியார் வீட்டுக்கும் போயிட்டு அவங்களையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அவங்கக்கிட்டையும் சொல்லிவிட்டு இல்லை அக்கா மிஸ் பண்ணுவா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உடனே இங்கே வந்துட்டா. நானுமே கோவிலுக்கு போகிற பிளானெல்லாம் வச்சுருந்ததுனால அவகிட்ட கேட்டிருந்தேன், வாடி நம்ம எல்லாம் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
சரி ஓகே நான் காலையிலேயே வரேன் அப்படின்றத சொல்லலை. ஆனால் கோவிலுக்கு வரேன்னு சொன்னா. ஆனால் ரியலாக சர்ப்ரைஸாக இருந்துச்சு காலையிலேயே அவள் வந்தது. வந்து சரி ஓகே அப்படின்னு ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவளுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தது போல. ஸோ நான் கொஞ்சம் படுத்து எந்திக்கிறேன், நீ பூஜை பண்ணும்போது என்னை எழுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி ஓகே நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை விட்டாச்சு. அதுக்கப்புறமா யூஸ்வலாக எல்லா சாமிங்களுக்கும் பூ அலங்காரம் பண்ணுற மாதிரி தான். மெயினாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, விநாயகர் படம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த விநாயகர் படம் வந்து எப்போ நம்ம பால் காய்ச்சினாலும் இல்லை கிரகப்பிரவேசம் பண்ணி வீட்டுக்கு போனாலும் எடுத்துகிட்டு போகிற அந்த விநாயகர் படத்துக்கு கண்டிப்பாக வந்து சாமந்தி பூ போட்டுருவேன். அதுக்கப்புறம் பச்சையம்மனுக்கு, அதுக்கப்புறம் லக்ஷ்மி படத்துக்கு. ஸோ அதுக்கு மெயினாக நான் வந்து எப்போவுமே ஸ்பெஷலாக செய்வேன். அடுத்து உருளி. உருளி வந்து நார்மல் டேஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் நல்லாவே தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறது அப்படின்றது பிடிக்கும். இந்த ஸ்பெஷல் டே, ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் வரும்போது டைம் எடுத்து நான் ஒன்றும் பண்ணுவேன். இந்த மாதிரி வந்து என் ஹஸ்பண்டும் சொல்வார், உனக்கு மட்டும் பூஜை பண்ணுறதுக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் பண்ணுறதை அவர் தான் வந்து ஷூட் பண்ணுறாரு இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து என்கிட்ட சொல்ல ஆரம்பித்தார், இவ்வளோ மைன்யூட்டான விஷயங்கள்லாம் நீ பண்ணிகிட்ருக்க, இதனால தான் லேட் ஆகுதா? பட் ஆனால் நல்லா இருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து நீ பூஜையில் ஆட் பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்து என் கூட பேசிட்டே சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் அவருக்கு இப்போ தான் தெரியுது, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாக்டாக நான் பூஜையில் என்ன பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் இப்போ தான் அவருக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போது சிலதெல்லாம் கேட்பாரு, இது எதுக்கு அது எதுக்கு அப்படின்றத கேட்பாரு. இன்னொன்று வந்து இதில் ஒரு ப்ளஸ் பெனிஃபிட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறது என்னன்னா, எங்களுக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து கான்வர்சேஷன் வந்து இது மூலயமா நடக்குது. ஸோ அப்படியே நாங்கள் 2 பேர் பேச்சு கொடுத்துட்டு அந்த மாதிரி வந்து உருளைக்கு அலங்காரம் பண்ணுறது அது எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். இன்னொரு விஷயம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, யூஸ்வலாகவே வந்து என்னோட பாப்பாவை எல்லா ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸ்லையுமே நான் வந்து இன்வால்வ் பண்ணுவேன். அவளுக்கு வந்து எல்லாமே வேலை தெரியணும் அப்படின்றதுக்காக இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் ஒரு ஆர்வம் வரணும். இப்போவே வந்து நம்ம அந்த ஆர்வத்தை வந்து கிரியேட் பண்ணாதான், இல்லைனா ஃப்யூச்சரில் வந்து சில விஷயங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், சில விஷயங்களுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணவே தேவையில்லை அப்படின்றது வந்து ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆகிடும். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாத்துக்குமே வந்து நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் சிலதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது, இல்லை கான்சன்ட்ரேட்டடே பண்ணாமல் இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லைஃப்பில் 24/7 வந்து நம்ம நிறைய விஷயங்களை ட்ராவல் பண்ணுறோம், நிறைய விஷயங்களை பார்க்குறோம். ஸோ இது எந்த விஷயத்த நம்ம இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கணும், எந்த விஷயத்துக்கு வந்து லீஸ்ட் ப்ரையாரிட்டியாக செட் பண்ணணும் அப்படின்றது வந்து குழந்தைங்களுக்கு இப்போவே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவங்கள பிடிச்சி உட்கார வச்சு ஏபிசிடி சொல்கிற மாதிரி இது இப்படி தான் அது அப்படி தான் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம ட்ரை பண்ணவே முடியாது குழந்தைங்க கிட்ட. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இடத்துல நீ ஒழுங்காக உட்காரவே மாட்டாங்க. அது குழந்தைங்களோட இயல்பு. நம்ம குழந்தைங்களாம் இருக்கும் போது அதை தான் பண்ணியிருப்போம். நான் எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு இருந்தாலும் அவ கூடயும் கொஞ்சம் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவளை மோட்டிவேட் பண்ணுவேன், நிறைய என்கரேஜ் பண்ணுவேன். என்னை விட என் ஹஸ்பண்ட் பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுவாங்க. அவள் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவர் பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுவார். ஸோ அவளையும் நான் வந்து உள்ளே இன்வால்வ் பண்ணிவிட்டு பூஜை என் சிஸ்டரும் இதை பண்ணுவாள். என் சிஸ்டர் கூட பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு அந்த மாதிரியெல்லாம் கூட இன்னமும் அவள் இன்னும் என்னை விட அதிகமாக பண்ணுவாள். என் ஹஸ்பண்டும் என் சிஸ்டரும் வந்து என் பாப்பாவை ரொம்ப என்கேஜாக வச்சுப்பாங்க. சொல்லப்போனால் என்னை காட்டிலும் நான் இந்த மாதிரி பூஜை பண்ணும் போது இதெல்லாம் அவளுக்கு தெரியணும் இல்லைங்களா, இந்த பூஜை எதுக்கு பண்ணுறோம். இன்னொன்று வந்து குழந்தைங்க நிறைய கேள்வி கேட்கணும். நான் எங்கள் வீட்டில் எல்லாருமே, எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேள்வி கேட்கறதுக்கு அலோவ் பண்ணுவோம். கேள்வி கேட்க தான் உங்களுக்கு விஷயங்கள் வந்து புரியும். ஸோ அதனால கேள்விகள் கேட்க அலோவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சில விஷயங்களை நாங்கள் பண்ணும்போது நீயும் பண்ணு, சேர்ந்து பண்ணு, எதுக்கு இது அப்படின்றது தெரிஞ்சாதான் ட்ரெடிஷ்னல் வேல்யூஸும் அவங்களுக்கு என்ன அப்படின்றது தெரியும் இல்லைங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோலம்லாம் போட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து கேட்டாரு, ஆமா இந்த மாதிரி ஒரு இது பேரு ஒரு இது சொல்லுவாங்க. என் ஹஸ்பண்ட் அன்னைக்கு கூட சொன்னாரு, எனக்கு இப்ப டக்குன்னு ஞாபகம் வரல. அவர் வந்து இதெல்லாம் எதுக்கு ஒவ்வொரு தடவையும் கோவிலுக்கு போகும்போது கடைக்கு போகும்போதெல்லாம் வாங்குறீங்க, கண்ணில் பட்டதெல்லாம் நீயும் தங்கச்சும் சேர்த்து வாங்குறீங்க, பட் ஒரு நாளும் யூஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஓகே ரைட், எடுங்க போடுங்க, வாங்க நம்ம இதை ட்ரை பண்ணுவோம், இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்து நான் போட்டேன். அப்படியே கூப்பிட்டு பாப்பாவையும் இங்கே வா இது நீயும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொடுத்தேன். என்னோட பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் டைமே அழகாக பண்ணிட்டா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பண்ணலனாலும் நல்லா பண்ணியிருக்கேம்மா, அவங்க எஃபர்ட் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவோம். அதே மாதிரி அதில் இருக்க ஃப்ளாஸ் சொல்லுவோம், என்ன தப்பு பண்ண, இதை நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரியெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். அது அவளும் வந்து புரிஞ்சுப்பா. ஆக்சுவலாக
ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு பூஜை அப்படின்றதுனால ஒரு ஹரிபரியா பண்ண, ஏன்னா லீவா எனக்கு. ஸோ அதனால கொஞ்சம் நிதானமா ரிலாக்ஸா ரொம்ப காமா வந்து என் பூஜையை வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே என் ஹஸ்பண்ட் கூட பேசிட்டு, என் சிஸ்டர் வந்து தூங்கிட்டு இருந்தா, அவ வந்து ரொம்ப டயர்டா இருக்கா, அதனால டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு விட்டுட்டேன். என் பாப்பா கூட சேர்ந்து பேசிக்கிட்டு அப்படியே வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸ்லுமே அவளை வந்து இன்வால்வ் பண்ணிட்டு, என் ஹஸ்பண்டையும் இன்வால்வ் பண்ணிட்டு அன்னைக்கு சூப்பரா போச்சு. அன்னைக்கு இருந்த ஒரே ஒரு ட்ராபேக் அந்த பூ மட்டும்தான். பட் என் ஹஸ்பண்ட் வந்து இல்ல நல்லா இருக்கு, நீ வரி பண்ணாத, நீ வந்து ஹாப்பியா பூஜை பண்ணு, எப்பவுமே ஹாப்பியா பண்ற மாதிரி நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஓகே, எல்லாமே நல்லதுக்கே ஓகே அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் மோட்ல வந்து நானும் போயிட்டு பாப்பாவை வந்து அந்த திரித்தூண்டி இருக்கும் இல்லைங்களா, ஏன்னா விளக்கு ஏற்றும் போது வந்து கையை சுட்டுப்பாலோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த திரித்தூண்டியில ஃபர்ஸ்ட் அவளுக்கு வந்து அதை சொல்லி கொடுப்போம், அதுக்கப்புறம் நம்ம விளக்கேத்தலாம் பாப்பாவை விட்டோம் அப்படின்னா அவள் இது பண்ணிப்பேன். ஏன்னா ஏற்றும் போது அவள் சுட்டுப்பாலோ அப்படின்ற ஒரு பயத்தில் நான் எப்படி ட்ரை பண்ணேன். ஸோ அவகிட்ட கொடுத்து எல்லாத்தையும் பண்ண சொல்லிட்டு இருந்தா, அவளும் உட்காந்து பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து குலதெய்வம் பூஜையும் பண்ணேன், லக்ஷ்மி குபேரர் பூஜையும் பண்ணேன். 2 பூஜையும் சேர்த்து பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து நார்மலா விளக்கேத்தி தீப தூப ஆராதனை பண்ணுவோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே நான் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு நெய்வேத்தியமா நான் வந்து சக்கரை பொங்கல் தான் செஞ்சிருந்தேன். ஆக்சுவலாக நேற்றே பிளான் பண்ணேன் சக்கரை பொங்கல் கன்ஃபார்மா செய்யணும் அப்படின்னுட்டு. ஸோ அதே மாதிரி வெற்றிகரமா சக்கரை பொங்கலையும் செஞ்சாச்சு. செஞ்சு சாமிக்கு வந்து படையல் வச்சு இது பண்ணியாச்சு. கோவிலுக்கு போகலாம் பிளான் காலையில இருந்தது, பட் அதை அப்படியே நாங்கள் ஷிஃப்ட் பண்ணி ஈவினிங் வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டோம். அதான் சொன்னேன் இல்லைங்களா, அவளும் கொஞ்சம் டயர்டாக இருந்தா, என் சிஸ்டர் கொஞ்சம் டயர்டாக இருந்தா. ப்ளஸ் வந்து என்னோட பிரதரையும் நான் வந்து கொஞ்சம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரேன், வெளியே போயிட்டு வரேன், ஏன்னா அவருக்கும் லீவ் இல்லைங்களா. ஸோ கொஞ்சம் அவர் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுனால அவரும் கொஞ்சம் வெளியே போயிருந்தார். சரி அதனால வந்து ஓகே ஈவினிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே தசாங்கம் நான் யூஸ் பண்ணுவேன், நார்மல் பூஜையில் யூஸ் பண்ணுவேன். தென் இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் கண்டிப்பாக அது இருக்கும். அதுக்கப்புறம் பஞ்சகவ்ய விளக்கு, அந்த பஞ்சகவ்ய விளக்கு நிறைய பேர் நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு யாகம் பண்ண ஒரு பூஜை பண்ண, ஒரு யாகம் பண்ண வந்து பலனை வந்து அந்த ஒரு விளக்கு நம்ம ஏத்துறதுனால நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்மளால அடிக்கடிக்கு யாகம் பண்ண முடியாது இல்லைங்களா, இந்த மாதிரி வந்து ஓமம்லாம் வளர்த்து இதெல்லாம் வந்து பண்ணி நம்மளால பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு விளக்கு ஏத்துறதுனால அந்த ஓமம் பண்ண வந்து பலனெல்லாம் நமக்கு கிடைக்கும். கணபதி ஓமம் இந்த மாதிரி நிறைய ஓமம்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹோமம் பண்ற பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த விளக்கு கண்டிப்பாக ஏற்றுவேன். ஸோ ஸ்பெஷல் நாள் அப்படின்றதுனால இன்னைக்குமே நான் வந்து ஏற்றிருந்தேன். எப்பவுமே என்னோட பூஜைகளில் நான் ஒரு விஷயம் சொல்றது உண்டு, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலவாசல் முதல்ல வந்து நம்ம போயிட்டு நிலவாசலுக்கு விளக்கு ஏற்றிடணும். நான் முதலே விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள வந்து நான் தீபம் வந்து ஏற்றினேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் நிலவாசலில் விளக்கு ஏற்றிட்டு சாம்பிராணியோ உங்களுக்கு ஊதுவத்தியோ சாம்பிராணியோ என்ன வேணாலும் பண்ணலாம். நான் வந்து சாம்பிராணி தான் யூஸ்வலாக காட்டுவேன், ஊதுவத்தி வந்து என்னோட பூஜை ரூமில் பூஜையில் தான் காட்டுவேன். இங்கே வந்து நான் வந்து சாம்பிராணி தான் காட்டுவேன். ஸோ சாம்பிராணி காட்டிட்டு உருளிக்கும் அப்படியே எல்லாத்தையும் இது பண்ணி அவங்களுக்கும் வந்து ஒரு சின்ன பூஜை, நிலவாசல் பூஜை அதுவும் பண்ணிட்டு வச்சாச்சு. இதில் வந்து நான் ஒன்று நினச்சேன், அதை மறந்துட்டேன். என்னன்னா வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அதெல்லாம் ஒரு தட்டில் வச்சுட்டு பூவு கொஞ்சம் எலுமிச்சை பழம்லாம் வச்சு கொஞ்சம் ஒரு நிலவாச பூஜை அப்படின்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். பட் அன்னைக்கு வந்து டைம் ஆகுது, சரி லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணணும் அப்படின்றதுனால டக்குன்னு நான் வந்து உள்ளே போயிட்டேன். நான் நிலவாசல் பூஜை பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்றத ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணி நான் அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். டெடிக்கேட்டடாக நிலவாசல் பூஜை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன், அதுவும் எப்படி பண்ணணும், அது பண்ணுறதுனால என்னென்ன யூசஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அடுத்த பூஜை ரூமில் வந்து தீபம் ஏற்றியாச்சு. இப்போ தூபம் போடலாம்னு சொல்லிட்டு தூபத்துக்கான வேலைகள் எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். உள்ளுக்குள்ளே நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ, நம்ம வேண்டுதல் தான் வச்சுதான் பூஜை பண்ணணுமா அப்படின்றதுல, வேண்டுதல் இருக்கிறவங்க இந்த நன்னாளில் வேண்டுதல் வச்சா கடவுள்கிட்ட டைரெக்டாக போகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அப்போ மற்ற நாளில் வச்சா போகாதா அப்படின்னு கேட்காதீங்க, எல்லா நாள்லையும் போகும். பட் ஆனால் ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னா அந்த நாளுக்குரிய சில ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, பிரபஞ்சத்தோட சக்தி, நம்மளோட பாசிட்டிவ், நான் அன்னைக்கு ஒரு நல்ல நாள், ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்றதுனாலே நம்ம மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்பெஷல், ஓகே பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படின்ற மாதிரி செட் ஆயிருக்கும். ஸோ அதனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் இன்னும் நம்ம வேண்டுதல் வந்து அதிகமாக கடவுளை சென்றடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக அப்படி நான் சொன்னேன். எந்த நாளில் வேணாலும் பூஜையே பண்ணாமல்
கடவுளை நினைச்சு நம்ம மனசுல இருக்கிறத சொன்னா கண்டிப்பா கடவுளுக்கு கேட்கும். பட் ஸ்பெஷல் டேல ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 10 அடி தூரத்துல போய் ஒருத்தரை மீட் பண்றதுக்கும் ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணி ஒருத்தரை மீட் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதுதான் ஸ்பெஷல் டேக்கும் நார்மல் டேக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. ஸோ அதனால என்னோட பூஜையெல்லாம் நான் மனசுல வேண்டிக்கிட்டு இது பண்ணிட்டு பாப்பாட்டையும் சொல்லியிருந்தேன், ஹஸ்பண்ட்டையும் சொல்லிட்டு இந்த மாதிரி வேண்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். என் சிஸ்டரையும் எழுப்பி விட்டாச்சு. அவளையும் வந்து எந்திரி எந்திரி எந்திரி, நீ மட்டும் நிம்மதியா தூங்குற அப்படின்னு சொல்லி அவளையும் எழுப்பி விட்டுட்டு அவளையும் கூப்பிட்டு வந்து பூஜையெல்லாம் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு கற்பூர ஆராத்தியெல்லாம் வந்து காட்டிட்டு சாமிக்கு வந்து திருப்தியா என்னால என்ன முடியுமோ, எல்லாராலையும் என்ன முடியுமோ அதை மட்டும் திருப்தியா நம்ம மனசார வச்சு பூஜை பண்ணாலே அந்த பூஜைக்கான பலன்கள் கிடைக்கும். சிலதெல்லாம் அதிகமா நம்ம அந்த பூஜைகளை யூஸ் பண்ணும் போது அதுக்கு உரிய சில விஷயங்கள்னால இன்னும் நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது உண்மையும் கூட. ஸோ நம்மளால தினமும் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி முக்கியமான ஸ்பெஷலான டேஸ்ல கொஞ்சம் நேரத்தை அதிகமா ஒதுக்கி, யூஸ்வலா ஒரு 1/2 மணி நேரம் பண்றதுக்கு பதிலாக 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ கடவுளுக்காக ஒரு நாள்ல ஒதுக்குறது தப்பே கிடையாது. ஸோ அதனால கடவுள்கிட்ட நேரத்தை ஒதுக்கி நம்ம வேண்டுதல்கள் வைக்கலாம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சில சுட்டி குட்டீஸ் இருக்காங்க. என் பின்னாடி அவங்க தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது பேக்ரவுண்டில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களும் அன்றைக்கி பூஜையில் இன்வால்வ். பட் ஆனால் நான் அவங்களை காட்டலை, மிஸ் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலை, நான் தான் ஷூட் பண்ண சொல்லி, இல்லைன்னா அவர் பண்ணியிருப்பார். ஸோ நீங்களும் நல்லபடியாக வந்து சாமி தரிசனம் பண்ணுங்க. உங்களோட வேண்டுதல்களும் கண்டிப்பா கடவுள்கிட்ட நிறைவேறும் அப்படின்றத நானும் வேண்டியிருக்கிறேன். என்னோட வேண்டுதல் மாதிரி உங்களோட வேண்டுதலும் கண்டிப்பா நடக்கும். கடவுள் உங்களுக்கும் இந்த நன்னாள்ல அருள் புரிவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சாம்பிராணி. எது சிரிச்சுக்கிட்டே திடீர்னு பேசுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. என்னோட ப்ரௌனி, எங்க வீட்டுல வளர்க்குற பெட் ப்ரௌனி வந்து ரொம்ப என்னை வந்து சீண்டிட்டு இது பண்ணிட்டு இருக்கு. அதான் வேற ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பூஜையில் வந்து சாம்பிராணி இஸ் அ ஃபைனல் டச். பூஜையோட நிறைவு அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து கடைசியாக சாம்பிராணி போடுறது தான். இது கண் திருஷ்டியும் அகலும், பூஜைக்கான ஒரு நிறைவான ஒரு திருப்தியான பூஜை பண்ண எஃபெக்டும் நமக்கு கொடுக்கும். ஒரு மனமாக வீடும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மனமாக ப்ளசண்ட்டாக நமக்கு வந்து ஒரு கோவிலில் இருக்கிற ஒரு ஃபீலிங்கை வந்து இது கொடுக்கும். அதனால கடைசியாக சாம்பிராணியை போட்டு உங்கள் பூஜையை எப்போவுமே நீங்கள் வந்து முடிச்சு பாருங்க, இது பண்ணி பாருங்க. உங்களுக்குமே அந்த ஃபீலிங் வந்து நல்லாவே தெரியும். ஸோ காலையில நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு தான் என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு என்னோட பூஜையை தெளிவா பண்ணிட்டேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? நான் வந்து என்னோட சித்திரை திருநாள் பூஜையை எப்படியெல்லாம் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு என்னோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேரும் பண்ணுங்கள். நம்ம அனைவரும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.